கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை யாவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி எபிரெயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரெயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு பிரியமல்லாதவைகளை செய்கிற போது அவை பாவமாக எண்ணப்படுகிறது. அதை தொடர்ந்து நமக்கு ஏதாவது பாதகமாக நடந்தால் அவற்றை நாம் தேவ தண்டனை என எண்ணுகிறோம். சில நேரங்களில் அது அவ்விதமாக இருக்கும். ஏனென்றால் அவ்விதம் நம்மை சீர் செய்வது தேவனுடைய வழியாக இருக்கும். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகின்றாரோ அவனே அவர் சிட்சிக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே வேளையில் ஒருவருடைய தவறுகளை தொடர்ந்து ஏற்படுகின்ற பாதகமான காரியங்கள் எல்லாம் தேவ தண்டனைகள் என்று கூற இயலாது. ஒருவருடைய ஒவ்வொரு தவறையும் உடனுக்குடன் தேவன் தண்டித்துக் கொண்டிருக்கின்றார் என்று கூற முடியாது. சில நேரங்களில் ஒருவருக்கு ஏற்படுகின்ற பாதகமான விஷயங்கள் தேவனுடைய தண்டனைகள் அல்ல, அவை அவருடைய தவறான செயல்களின் பிரதி விளைவுகள். ஒரு தவறான செயலோ, ஒரு தவறான வழியோ, ஒரு தவறான உறவோ, ஒரு தவறான சுபாவமோ அதற்கேற்ற ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றது. அது தேவனுடைய தண்டனை அல்ல, அது அவர்கள் செய்கிற அந்த செயல்களுக்கு ஏற்ப கிடைக்கின்ற தண்டனை. மகனிடம் தகப்பன் இந்தந்த இடத்திற்கு போகாதே என்கிறார். அதை மீறி அவன் சென்றால் அந்த தகப்பன் அவனை சீர்திருத்துவதற்காக தண்டிக்கின்றார். ஆனால் ஒரு நாள் அந்த மகன் போகாதே என்று சொன்ன இடத்திற்கு போய் காலில் காயமடைந்து திரும்புகிறான். இந்த காயமும் வேதனையும் தகப்பன் கொடுத்த தண்டனை அல்ல, தகப்பனுடைய வார்த்தை மீறி சென்றதால் அந்த செயலின் விளைவான பிரதி விளைவு அது. அது அவனுடைய தவறான செயலினால் ஏற்பட்டது. அவ்விதமே நம்முடைய தவறான சுபாவமோ செயலோ அவற்றின் தன்மையின்படி விரும்ப இயலாத பாதகமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். அவை தேவனுடைய தண்டனைகள் அல்ல. ஒரு பக்தியான கிறிஸ்தவர் வேத ஆலோசனைகளை அறிந்தவர் ஆயினும் பணாசையால் உலக பிரகாரமான ஒருவருடைய இணைந்து ஒரு தொழிலை துவங்கினார். பெரிய நஷ்டம் தொழிலில் ஏற்பட்டது. அதை குறித்து அவர் கூறும் போதெல்லாம் தேவன் என்னை தண்டித்து விட்டார் என்று கூறுவார். மறுபடி அப்படியே சொல்வார். ஆனால் அது தேவ தண்டனை அல்ல, அது பணத்திற்காக தவறான ஒருவரோட ஐக்கியம் கொண்டதின் பிரதி விளைவு. அது நேரடியான தேவ தண்டனை அல்ல. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எதற்கெடுத்தாலும் தேவன் தண்டிச்சிட்டாரு, தேவன் இப்படி பண்ணிட்டாரு, தேவன் அப்படி பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் சேர்த்து தேவன் மேல பழி செலுத்துறது. தான் செய்த தவறுகளை உணர்கிற தன்மை கிடையாது. இந்த தவறுதல் நிமித்தமாக எனக்கு இந்த தண்டனை கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற வாய்கள் குறைவு, ஜனங்கள் குறைவு. நன்றாக ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் மட்டும்தான் அதை உணர்ந்து இது நான் செய்த தவறு, அது நிமித்தமாக எனக்கு இந்த தண்டனை வந்தது என்று அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். மற்றபடி அரைகுறை கேசுகள், கிறிஸ்துவை சரியாக அறியாதவர்கள், வசன வெளிச்சம் இல்லாதவர்கள், அபிஷேகம் பெறாதவர்கள், இந்த அறவைக்காடெல்லாம் நான் உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் அறவைக்காடு. இது தேவன் மேலதான் பழி சொல்லிட்டே இருக்கும். அப்படின்னா பிசாசு இவங்க வாயிலிருந்து தேவனை குற்றப்படுத்திக்கிட்டு இருப்பான். தேவனை குற்றப்படுத்துவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. தேவன் நம்மளை தண்டிப்பார், இல்லைன்னு சொல்லல. எப்போதும் அவர் தண்டிச்சுட்டு இருக்க மாட்டார். எப்போதும் அவர் கடிந்து கொள்ளார்,
அப்படின்னு வசனம் சொல்லுது. தேவன் நமக்கு சில இடங்கள்ல தண்டனை கொடுத்து சீர்திருத்தி கொண்டு வருவதற்கு அவர் சில தண்டனை கொடுப்பார். ஏன்னா அவர் நம்ம நேசிக்கிறார். தகப்பன் நேசியாத பிள்ளைகள் உண்டோ? தகப்பன் சிச்சியாத பிள்ளைகள் உண்டோ? வேதம் தெளிவாக சொல்லுது. எப்போதும் ஒரு தகப்பன் பிள்ளையை அடிக்க மாட்டான். எப்போதும் ஒரு தாய் பிள்ளையை அடிக்க மாட்டான். இப்படியாக இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அசம்பாவித நிமித்தம் அவர்களுக்கு வருகிற தண்டனைகள், சோதனைகள், வேதனைகள், சில துக்கங்கள், சில இழப்புகள், சில பரிதாபத்துக்குரிய நிலைமை, எல்லாமே தேவன் தருகிறதாக சொல்லிவிடுவார்கள். தவறு பிரியமானவர்களே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. எல்லா தவறுகளையும் நாம செஞ்சுட்டு எல்லா தவறுக்கும் அவர் தான் தண்டனை கொடுத்துட்டாரு, மொத்தமா சேர்த்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா அவர் சேர்த்து கொடுத்தா தாங்கவே மாட்டோம். அவர் அப்படிப்பட்ட இரக்கமற்ற தேவன் அல்ல. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அவர் தயவுள்ள தேவன், அவர் நம்மை பராமரிக்கிற தேவன், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அவர் நம்ம மேல் வைத்த பாசம் அளவுக்கு கடந்தது. அவர் நம்ம மேல வைத்த அன்பு சிலுவை தாண்டி போயிற்று. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை நாம் யோசிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். எல்லா தவறையும், நாம் செய்த எல்லா தவறுகளையும் அவர் சுமர்ந்து தீர்த்தது உண்மை. ஆனால் ஒரு முறைதான். அதற்கு பின்பாக அவரை விசுவாசியாதபடி அவிசுவாசத்தினாலே நாம் நடந்து கொண்ட செய்கின்ற பாவங்கள், தவறுகள், குற்றங்கள், இதற்குரிய தண்டனைகள் எல்லாம் நாம் செய்தது நிமித்தமாக வருகின்ற பிரதி விளைவுகள் தான். ஆனால் எப்போதும் தேவனை பழி சொல்ற, குறை சொல்லுகிற ஒரு ஆவி நம்மகிட்ட இருக்குன்னா அது பிசாசனுடைய தந்திரம், தேவனை குற்றப்படுத்துற வேலை. அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சில தண்டனைகள், சில தவறுகள் இருக்கும், விளைவுகள் இருக்கும். அது 1-2 தேவன் கொடுத்ததாக இருக்கும், மற்றதெல்லாம் நாம் நம்முடைய சுயத்தினால பெற்றதாக இருக்கும். தவறான செயல்களுக்காக தேவன் உடனே தண்டிப்பது இல்லை. ஆனால் தவறான செயல் தாமதமின்றி நம்மை தண்டிக்க கூடும். உடனே தண்டனை இல்லை, தாமதி கூட செய்யலாம். தவறான செயல்களுக்கு தேவன் உடனே தண்டிப்பது இல்லை. அப்படி தண்டிச்சா அன்னைக்கு உலகம் தாங்காது. ஆனால் தவறான செயல் தாமதமின்றி நம்மை தண்டிக்க கூடும். அதனால பிரியமானவர்களே, இந்த நல்ல வார்த்தைக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்ம எல்லா தவறுகளும் தேவன் எனக்கு இப்படி செஞ்சிட்டாரு, அப்படி செஞ்சு சொல்லி அவர் மேல பழி சொல்லாதபடி, குற்றப்படுத்தாதபடி நம்முடைய தவறுகளை நாம் உணர்ந்து மனம் திரும்புவோம். கர்த்தரிடத்தில் பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தோடு ஜீவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.